அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சரோனி யூடியூப் சேனலின் வணக்கங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேண்ட் தென்காசி மாவட்டத்தில் இந்த பூமி தனிப்பாதையோட 20 அடி, மழை காலத்தில் வண்டி பதியாத அளவுக்கு நல்ல பாதை இருக்குது. நம்ம இடத்துக்கு தென்பகுதியில் ஒரு சின்ன மேடு பொத்த ஹில் இருக்குது. நல்ல ஃப்ரீ என்வால்மெண்ட், ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து நல்ல ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் நேச்சுரல் ஃபார்மிங், ஒரு வெர்ஜின் சாயிலில் புதுசாக விவசாயத்தை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பூமி ரொம்ப உதவியாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. காரணம், இதனால் வர அதில் விவசாயம் நடக்கலை, காலி இடம். நம்ம இடத்துக்கு தென்பகுதியில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஆரம்பிக்குது. வேலி போடும்போது கட்டாயம் ஒரு 10 ஃபீட் ஹைட்டு கம்பல்சரியாக இருக்கணும். காரணம், நேற்று வீடியோ கவரேஜ் பண்ண போகும்போதே மான் இருந்ததை பார்த்தது. அதை வீடியோ ஷூட் பண்ணால் ட்ரை பண்ணால் ஒரே ஒரு மான் மட்டும் போகிறத இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம். நல்ல செம்மண் பூமி, நல்ல டார்க் ரெட் கலர். இப்போ தான் ஜங்கிள்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்குறாங்க. இந்த பூமி கிழக்கு மேற்கா 1426 அடி கிழக்கு மேற்கு நீளம் இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் லென்த்தியாக இருக்குது. சவுத்து நார்த்தில் 642 642 ஃபீட்டு சவுத்து டு நார்த்து லென்த்தியாக இருக்குது. மொத்தம் 3 பேர் தான் சைன் ஹோல்டரு. கம்பெனி இடம். இந்த மாதிரி பூமியில் மேட்டுப்பாங்கான மழை காலத்தில் தண்ணி தேங்காத செம்மண் பூமியில் அழகாக எலுமிச்சைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ராகன் ஃப்ரூட்டு பெரிய லெவலில் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த பூமியை தேர்வு பண்ணலாம். இன்டென்சிவாக வெஜிடபிள் கல்டிவேஷனுக்கும் ட்ரை பண்ணலாம். பாலி ஹவுஸ் பண்ணுறவங்க, பந்தல் டைப்பில் வெஜிடபிள் பண்ணுறவங்க. காரணம், இது திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் மிடில் இருக்குது. மண்ணை பாருங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரலாக அந்த செம்மண்ணுக்குள்ள டிஃபைன் இதுதான். நம்ம இடத்துக்கு வடப்பகுதியில் வயக்காடு, கிழக்கு பகுதியும் வயக்காடு தான், வெட்லேண்ட். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒவ்வொரு பாசையும் வித்தியாசமாக இருக்கும். வயல், நெல் பூமி, பேடி ஃபீல்டு, வெட்லேண்ட். வடப்பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் வெட்லேண்ட் இருக்குது. ஓரளவு நீர் வளம் உள்ள பகுதி தான். காரணம், பக்கத்தில் வெட்லேண்ட் இருக்கும்போது 100% ஒரு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விவசாயத்துக்கு உகந்த தண்ணியாக இருக்கும். pH லெவல் ஆப்டிமம் pH லெவல் தான் இருக்கும். பொதுவாக கிராமத்தில் கரையான்புத்து உள்ள இடத்துல நீர் வளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு காமிக்கிறோம்.
கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ 3,64,500 ரூபாய், 3,64,500 rupees per ஏக்கருடைய கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ. தயவுசெய்து கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணி இவ்வளோ தான் ரேட் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஃபோனில் பேச வேண்டாம். கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுற ரேட்டு தான் 3,64,500 ரூபாய். இடத்துக்காரங்க மார்க்கெட் வேல்யூவில் தான் சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சொன்னீங்கன்னு சண்டைக்கு வராதங்க. எங்களுடைய சரோனி யூடியூப் சேனலுடைய நோக்கமே விவசாயம் சார்ந்த வேலைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கடந்த 8-9 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதனால் வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நோட்டிஃபிகேஷனாக ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விடுங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு விவசாய நலங்கள் தென் தமிழகத்துக்கு தேவைன்னா எங்களுடைய சேனலோடைய லிங்கை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா 8-9 வருஷத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். விவசாயம், நஞ்சில்லாத விவசாயம் மக்களுக்கு போய் சேரணும். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த சரவணையோட நோக்கம். விவசாய நிலங்கள் கையில் வச்சுருக்கவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெகுலராக சேனலை பாருங்கள். நன்றி.